வணக்கம் மக்களே! சவாலான இடத்துக்கு போறோம். ஓ! அப்படியா விஷயம்? டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட என்டையர் சிட்னியும் தெரியும், ப்ளூ மவுண்டன்ஸும் தெரியும். நல்லா கிளியர் ஸ்கை, க்ளவுடியா இல்லாம இருந்தது. எல்லாம் பக்காவா இருந்துச்சு வெதர் அப்படின்னா, கிளியரா ப்ளூ மவுண்டன்ஸை போய் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவங்க குளிர்னா இருக்கும், நம்ம குளிர்ன்னு இருக்காது. நம்ம ஊர்ல கெசமரிக்கம் ரோடு பக்கத்துல ஒரு மால் இருக்கு, ஸ்கை வாக். அது ஸ்கை வாக் இல்ல. அந்த பார்ட்டிக்கு அதை தனியாக டீல் பண்ணுறேன். சோலி முடிஞ்சிச்சு. இது ஆஸ்திரேலியன் நேவி ஷிப்பு இருக்கிற இடங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஸ்டேடியம்ஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எடுப்போம், லாஸ்ட்ல எடுப்போம் பிரகர். சுற்றி பாரு. மொத்த சிட்னியும் இங்கேருந்து கேரளா போட்டிருந்தோம். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேர்க்கடை செய்யுமே தவிர்த்து உங்களுக்கு குளிர் பிரியாணி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு கனெக்ஷன் டிவியில். இன்னைக்கு சிட்டி ட்ரிப் சீரீஸில் வந்து நம்ம டே 4ல் இருக்கோம். இன்றைக்கும் ஒரு ஃபெமிலியர் இடத்துல போயிட்டு நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சவாலான இடத்துக்கு போக போகிறோம். ஓ! அப்படியா விஷயம்? அதில் எங்கே கார் பார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த டார்லிங் ஹார்பர் வரும்போது ஒரு இடத்துல பார்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல தான் பார்க் பண்ணிவிட்டு இந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த பிரிட்ஜுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து சிட்னி டவர் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிட்னி டவரை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சிட்னி டவர் வந்து டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட என்டையர் சிட்னியும் தெரியும், ப்ளூ மவுண்டன்ஸும் தெரியும். நல்லா கிளியர் ஸ்கை, க்ளவுடியாக இல்லாமல் இருந்தது. எல்லாம் பக்காவாக இருந்துச்சு வெதர் அப்படின்னா, நம்ம கிளியராக ப்ளூ மவுண்டன்ஸை கூட பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தெரியும். இங்கேருந்து எக்ஸாக்டாக அந்த டவர்லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ப்ளூ மவுண்டன்ஸ். அதனால் கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த சிட்னி டவர்ல வந்து ஒரு 4-5 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அதுல சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்படி கூட போய் சாப்பிடணும்னாலும், ஸ்பெஷாலிட்டி டின்னர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவங்க குசின் தான் இருக்கும், நம்ம குசின் இருக்காது. இந்தியன் குசின்லாம் இருக்கான்னு இருந்த மாதிரி நான் கேள்விப்படலை. அண்ட் அதே நேரத்தில் நம்ம வெளியில போய் இது மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம வெளில போய் சுற்றணும் அப்படின்னாலும் நம்ம கூட்டு போவாங்க. அதுக்கும் ஸ்கை வாக் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இதுதான் ஆக்சுவல் ஸ்கை வாக். நம்ம ஊர்ல கெசமரிக்கம் ரோடு பக்கத்துல ஒரு மால் இருக்கு, ஸ்கை வாக். அது ஸ்கை வாக் இல்லை. இவங்க இவ்வளோ ஹைட் டவர்ல வெளியில நம்மள கயிறு கட்டி கூட்டு போவாங்க. அது இன்னும் பீதியா இருக்கும். சொல்ல போனா அந்த இருக்கிற ஹைட்டுக்கும் அடிக்கிற காத்துக்கும் பயங்கர சில்லுன்னு இருக்கும். வின்டர் வேற. ஸோ அதனால பயங்கர சில்லுன்னு இருக்கும். அதே நேரத்தில் அந்த கம்பி மட்டும் நம்ம கட்டிக்கிட்டு இல்லை, அந்த கயிறு மட்டும் கட்டிக்கிட்டு இல்லை அப்படின்னா அடிக்கிற காற்றுக்கே நம்ம பறந்துருவோங்கிற அளவுக்கு அடிக்கும் காற்று. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கும். ஸோ ஆனால் இவங்க இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்கை வாக் போகலை. ஸ்லாட்டு கிடைக்கல. ப்ளஸ் அதே நேரத்தில் எங்கள் கூட வந்ததில் ஒரு பார்ட்டி வந்து பயங்கர பயந்தாங்குழி. ஸோ அதனால அது யாரையும் போகக்கூடாமல் பண்ணிடுச்சு. அதை வேறு விதத்தில் வச்சுக்கிறேன் நான். அந்த பார்ட்டியை அதை தனியாக டீல் பண்ணுறேன். சோலி முடிச்சு. இப்போ கடைசியில் நாங்கள் ஸ்கை வாக் எதுவும் யாரும் போகல. அது நல்லா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸ்கை வாக்கு. நீங்கள் சான்ஸ் கிடச்சிதுன்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க. இது வந்து எப்படின்னா கீழே வந்து ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மால் வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம் நாங்கள். இது வந்து நார்மல் ஒரு ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மால்லேருந்து மேலே அப்படியே அந்த டவர் பில்லர் மாதிரி இழுத்து இவங்க டவர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எஸ்கலேட்டர் வழியாக தான் இப்போ போக போகிறோம். ஸோ இப்போ அந்த டவர் இருக்கிற ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே போய் இப்போ நம்ம வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இதில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எலிவேட்டர் வந்த உடனே அதில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எத்தனாவது மாடின்னு தெரியல, 100வது மாடியா என்னன்னு தெரியல, அதுக்கு போய் வெளியில் போக வேண்டியதுதான். அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி இப்போ மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ சுற்றி பார்க்கலாம். நீங்கள் மொத்த சிட்னியும் இங்கேருந்து தெரியும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி அந்த ஹார்பர்லேருந்து க்ரூஸ் ஷிப்பு, அப்புறம் நேவி ஷிப்பு, இது ஆஸ்திரேலியன் நேவியோட ஷிப்பு, அது இருக்கிற இடங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஸ்டேடியம்ஸ், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இங்கேருந்து வியூ கிடைக்கும். ஃபோட்டோ போட் கோ. ஸ்ட்ரைட் கோ ஸ்ட்ரைட். பீப்புள் ஆர் வெயிட்டிங். நம்ம தான் இங்கே தனியாக எடுத்துகிட்டு இருக்கோம்ல.
எடுப்போம், லாஸ்ட்ல எடுப்போம் பிரகத். ஃபர்ஸ்ட் சுத்தி பாரு. நீங்க படுத்துற இன்னும் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. நேவி ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு, ஆஸ்திரேலியன் நேவி ஷிப்ஸ். கடல், மேன்லி பீச்சுக்கு போகிற வழி இது. பெரிய மாதிரி தான் போகும் மேன்லி பீச்சுக்கு. அந்த எண்டில் இருக்கு மேன்லி பீச். சரி வா 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 வா. ஒப்ரா ஹவுஸ் இங்கே இருக்கு, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இதான் ஒப்ரா ஹவுஸ். பிருத்வி சண்டை போடாத. எஸ் இல்லை, அப்புறமா பார்ப்போம். இரு, கூட்டு போறேட்டும் வாங்குவோம். உட்காரு 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 வா, உட்காரு, ஃபோட்டோ எடுப்போம் நம்ம. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. பாத்தீங்களா முடிக்கிறாங்க. மொத்த சிட்னியும் இங்கேருந்து ஜனலை போட்டுடலாம், நம்ம அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது நைட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜெகஜோதியாக இருக்கும். அதுவும் சனிக்கிழமை நைட் வந்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாகவே லைட்டில் பார்க்கும்போது எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் சன் செட் ஆகிற டைமில் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். சாட்டர்டே நைட் என்னன்னா, எவ்ரி சாட்டர்டே நைட் வந்து டார்லிங் ஹார்பரில் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இருட்டின உடனே ஒரு 1/2 hour 45 minutes அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் இன்னும் சூப்பராக தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சாட்டர்டே நைட் அப்படின்னு நான். இப்போ நீங்கள் யாராவது சிட்னி வர பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சாட்டர்டே நைட் இல்லாட்டி நைட் இன் ஜென்ரல் வந்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஸ்கை வாக்கும் நைட்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சில்லுன்னு இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் போட்டிருக்க ஜெர்கின் எக்யூப்மெண்ட்ஸ் மாட்டினது எல்லாத்துக்கும் போக உங்களுக்கு குளிர் அவ்வளோவா தெரியாது. பதட்டத்துலையும் அந்த டென்ஷன்லையுமே உங்களுக்கு வந்து இது எக்ஸைட்மெண்ட்டு எல்லாமே கலந்து உங்களுக்கு மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால் வேர்க்கிறது செய்யுமே தவிர்த்து உங்களுக்கு குளிர் தெரியாது. ரொம்ப ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸ்கை வாக் பண்ணிங்கன்னா. ஸோ இது மொத்தத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்துகிட்டு கிளம்பலான் இருக்கோம். ஸோ இதுதான் மெயினாக இன்றைக்கி டே 4. நாங்கள் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி பண்ணலான்னு, டைம் இருந்துச்சுன்னா பண்ணலான்னு இருக்கோம். பண்ண முடிஞ்சால் அது இந்த வீடியோவில் சேர்க்கேன், இல்லாட்டி தனியாக இன்னொரு டே 5 வீடியோன்னு போட்டு அதில் காட்டுறேன் நான். எங்கே ஏறணுமோ அங்கேயே வந்தாச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, இப்போ அதை வந்து இங்கே வாங்கிக்கலாம். மெமரிஸ் இங்கே இருக்கும் பாரு அந்த ஃபோட்டோ, அங்கே தான் கேட்கணும். ஆமாம், பாரு சர்ச் பாரு அவர் ஃபோட்டோ. இங்கே இல்லைடா, வா அந்த சைடு பார்ப்போம். எங்க இருக்கு ஐ இந்தானே லா 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 லே லா 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 லே லா லா லா